Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டிசைனர் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவ் கட் பண்ண போற கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபோல்ட் இருக்க சைடு மேலே சைடு வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவோட லென்த்து வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சு ஸ்லீவு 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ 8 இன்ச்சு லென்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கையோட பைசப் ரவுண்ட் வந்து 14, அதில் பாதி 7 இன்ச்சு. ஸோ தோராயமாக ஒரு இடத்துல ஸ்லீவ் லென்த்துக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறேன் 7 இன்ச்சு. மார்க்கை வந்து கொஞ்சம் லைன் நீட்டமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணால் நமக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு. இப்போ மேலே ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம இப்போ பைசப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம 8 இன்ச்சு அந்த லைனில் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பைசப் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கர்வ் போடணும். மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு கிட்ட இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து சீம் அலவன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட கர்வு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பைசப் ரவுண்டும் கரெக்டாக இருக்கும், ஸ்லீவோட அகலமும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சுருக்கம் எதுவும் வராது. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து அந்த மேலே ப்ளீட்ஸாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான கிளாத் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பே எடுத்துக்கோங்க. பீஸு வந்து 3 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4 இன்ச்சு 6 பீஸ் எடுத்திருக்கேன். நான் 3 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பிசுறு சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் கலையாமல் இருக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா கிளாத்தையும் ஃபோல்டு பண்ணி இந்த பிசுறு சைடு இருக்கு இல்லையா, அந்த பிசுறு சைடில் அந்த மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 6 பீஸ்லேயும் நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஸ்லீவ் பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் பீஸில் வந்து கரெக்டாக சென்டரில் நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். பெரிய பீஸ் இருக்கு இல்லையா, 8 இன்ச்சில் எடுத்தோம் இல்லையா, அந்த 8 இன்ச்சில் எடுத்த பீஸை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட கார்னர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்போட ஷார்ப் வந்து ஸ்லீவோட சென்டர் கிட்ட வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச்சு கம்மியாக ஒரு பீஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த பீஸை ஃபஸ்ட்டு வச்ச ட்ரையாங்கிள் பீஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி வச்சு சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா, 6 இன்ச்சுக்கு எடுத்த பீஸு மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சு ட்ரையாங்கிள் ஷார்ப்பாக இருக்கிறது வந்து சென்டரில் ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வச்சு அப்படியே ஒவ்வொரு பீஸும் 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பீஸை அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில். இந்த மாதிரி நான் அந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பீஸில் வந்து அந்த ஓர பீஸ் கொஞ்சம் வெளியில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்லீவ் பீஸ்க்கு ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சது கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மாதிரி லேஸ் இருந்தது என்கிட்ட, ஸோ அதை வந்து கீழே மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு அப்படியே அந்த லேஸை வந்து ஸ்லீவோட ஜாயின் பண்ணிக்கிறேன். லேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப்போட ஷார்ப்பாக இருக்க பகுதியில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் இல்லைன்னா ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.